ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு சிசேட் அறிவு. நான் உங்கள் அறிவழகன் ராமச்சந்திரன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் சீரீஸ்ல பார்ட் நம்பர் 29 பார்க்க போறோம். இதுல இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? வாங்க ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ் போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் தெளிவா ரீட் பண்ணுங்க. A clock strikes once at 1 o'clock, twice at 2 o'clock, thrice at 3 o'clock and so on. இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப அந்த கிளாக் வந்து பாத்தீங்கன்னா 12 செகண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் எடுத்துக்கிச்சு. ஓகேவா? 12 தடவை அடிச்சிருக்கு. எப்போ? 5 ஓ கிளாக்ல. அப்போ 5 ஓ கிளாக் ஆகும் பொழுது அந்த கடிகாரம் 12 டைம்ஸ் எடுத்திருக்கு. அப்படின்னா வாட் இஸ் தி டைம் டேக்கன் டு ஸ்ட்ரைக் 10 ஓ கிளாக் அப்படின்னு நல்லா பாருங்க. 5 ஓ கிளாக் ஆகுறதுக்கு 12 டைம்ஸ் அது அடிச்சிருக்கு. கரெக்டா அந்த 5 ஓ கிளாக்ல 12 டைம்ஸ் 12 செகண்ட்ஸ் அடிச்சிருக்கு. அப்போ 10 ஓ கிளாக் வரும் பொழுது 24 செகண்ட்ஸ் வரும். ஓகே தானே? அப்போ செகண்ட் ஆப்ஷன் ரொம்ப முக்கியமானதுங்க. ஓகே, இங்க ஸ்கிரீன்ல ஒரு கொஷின்ஸ் இருக்கு. இந்த கொஷின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் டயக்ராம் யூட்டிலைஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ வந்து ஷார்ட் கட்ஸ்ல சொல்லி கொடுக்க போறேன். இது கன்வென்ஷனையும் போடலாம், இல்ல இன்னும் நிறைய கான்செப்ட்ல போடலாம். நான் இந்த கொஸ்டினுக்கு நிறைய லாஜிக் சொல்லி கொடுத்து டைம் கன்சியூம் பண்ண விரும்பல. சிம்பிள்ங்க. இப்போ ஒரு ரெக்டாங்கிள் அப்படின்றது இந்த மாதிரி இருக்கும். கரெக்டா? ஒரு ஸ்கொயர் அப்படின்றது இந்த மாதிரி இருக்கும். இப்போ ரெக்டாங்கிள் நான் டிரா பண்ணிருக்கேன், ஸ்கொயர் டிரா பண்ணிருக்கேன். ரெக்டாங்கிள் டிரா பண்றதுக்கு ஹரிசாண்டலா எத்தனை லைன் தேவைப்பட்டிருக்கு? 2 லைன். வெர்டிகலா 2 லைன். ஸ்கொயருக்கும் அதே தானே? ஹரிசாண்டலா 2 லைன், வெர்டிகலா 2 லைன். இவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த டயக்ராம் நான் வச்சுக்கோங்க. நான் கேள்வி கேட்கிறேன். 4 ஹரிசாண்டல் லைன் கொடுத்திருக்காங்க. எனக்கு ஒரு ரெக்டாங்கிளோ இல்ல ஸ்கொயரோ டிரா பண்ணணும் அப்படின்னா 4 ஹரிசாண்டல் லைன்ல இருந்து எத்தனை லைன் எனக்கு தேவைப்படும்? எனக்கு 2. அப்போ 4c2 இன்ட்டு எத்தனை வெர்டிகல் லைன் தேவைப்படும்? 4 லைன்ல இருந்து 4 வெர்டிகல் இருக்கு. 4 வெர்டிகல் லைன்ல இருந்து எவ்வளவு தேவைப்பட்டிருக்கு எனக்கு? 2. அப்போ 4c2. 4c2னா அது எப்படி எழுதுவீங்கன்னா 4 into 3 divided by 2 into 1. மறுபடியும் இன்ட்டு 4 into 3 divided by 2 into 1. சிம்பிளிகேஷன்ஸ் பண்ணீங்கன்னா 6 into 6 36 தான் சரியான ஆன்சர். ரொம்ப 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 முக்கியமானது. இதே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா புத்தகத்துல இல்ல இதே கொஸ்டின் காப்பி பேஸ்ட் பண்ணி வேற எங்கேயாவது வெப்சைட்ல செக் பண்ணி பாத்தீங்கன்னா அவன் கன்வென்ஷனை கொடுத்துருப்பான். மேபி அது வேணும்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் இதுதான் லாஜிக்ஸ். ஒருவேளை 5 ஹரிசாண்டல் லைன் 5 வெர்டிகல் லைன் என்ன பண்றீங்கன்னா நீங்க இப்ப கண்டுபிடிக்கிறீங்க. எனக்கு நல்லா பாருங்க. கொஸ்டின் நான் கொடுக்குறேன். இதே கொஸ்டின் 5 ஹரிசாண்டல் லைனு 5 வெர்டிகல் லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சு நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க எனக்கு சொல்லணும். புரியுதா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. இதே கொஸ்டின் தான் 5 ஹரிசாண்டல் 5 வெர்டிகல் லைன் நான் கொடுத்துருக்கேன். சரியான ஆன்சரை கமெண்ட்ல நீங்க கண்டிப்பா சொல்லணும். ஒவ்வொருத்தரும் நீங்க எனக்கு சொல்லி ஆகணும். மத்தவங்க இதுக்கு முன்னாடி யாராச்சும் சொல்லிட்டு இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க சால்வ் பண்ணிட்டு உனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நீங்க எனக்கு சொல்லணும். புரியுதா? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 3 ஒரு மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். ஈஸியா பிளட் ரிலேஷன்ஸ் தான். சரியா? உங்களுக்கு தெளிவா தெரியும். இந்த மாதிரி பிளட் ரிலேஷன்ஸ்ல வந்து நம்ம புரிதலுக்காக ஃபீமேல் ஜெண்டர் எல்லாருமே நம்ம எப்படி வச்சுக்கிறோம்? ஒரு சர்க்கிள். மேல் ஜெண்டர் எல்லாமே ஸ்கொயர் பாக்ஸ்ல வச்சுக்கிறோம். சரியா? சோ தெளிவா பாருங்க. மொத்தமா இந்த ஃபேமிலில 6 பர்சன்ஸ் இருக்காங்களாம். ஓகேங்களா? 6 பர்சன்ல வந்து பாத்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் ஈக்குவல். அப்ப 3 மேல் இருக்காங்க, 3 ஃபீமேல் இருக்காங்க. ஏ அண்ட் இ வந்து பாத்தீங்கன்னா சன் ஆஃப் எஃப்னு சொல்லியிருக்காங்க. ஏவும் இயும் சன் ஆஃப் எஃப்னு சொல்லியிருக்காங்க. சரியா? எஃப் உடைய சன்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு டி இஸ் தி மதர் ஆஃப் 2. டின்றவங்க 2 பேருக்கு அம்மாவா, அவங்களுக்கு ஒரு டாட்டர், அதாவது ஒரு 1 பாய் 1 கேர்ள் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. பி வந்து பாத்தீங்கன்னா சன் ஆஃப் ஏன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பி வந்து பாத்தீங்கன்னா சன் ஆஃப் ஏ. தேர் இஸ் ஒன்லி ஒன் மேரிட் கப்பல்னு இருக்கு. அப்ப இந்த டி அப்படின்றவங்க ஏ உடைய ஒய்ஃப்னு தெளிவா தெரிஞ்சு போயிடுச்சு. அந்த டியும் ஏவும் கப்புள்ஸா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. மொத்தம் 6 பேர் ஃபேமிலி. ஆல்ரெடி இங்க 5 பேர் வந்துட்டாங்க. இன்னொருத்தங்க யாரு? சி தான் மிஸ் ஆயிருக்காங்க. சின்றது ஒரு டாட்டர். அவங்க தெளிவா சொல்றாங்க அந்த ஃபேமிலியில மொத்தமா 3 மேல் இருக்காங்க, 3 ஃபீமேல் இருக்காங்க. அப்ப எஃப்ஓ யாரு? ஒரு ஃபீமேல். இவ்வளவுதான். அப்ப கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு என்ன கேட்டிருக்காங்க? செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. ஏ இஸ் தி ஹஸ்பண்ட் ஆஃப் டி. சார் இந்த மாதிரி கொஸ்டின் இப்ப இருக்க ட்ரெண்ட்ல இருக்கா? டெஃபினெட்லி இருக்கு. சோ ஒழுங்கா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கியூப்ஸ் இந்த கொஸ்டின்ஸ் 4x4x4 கொடுத்துருக்காங்க. 1x1x1 கட் பண்ணி எடுத்துட்டு எனக்கு அன்பெயிண்டட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுல என்னோட வேல்யூ என்னன்னா 4. அன்பெயிண்டட் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? n-2 ஹோல் கியூப். அப்ப என்னோட வேல்யூ 4னா 4 - 2 ஹோல் கியூப். 2 கியூபோட ஆன்சர் என்னங்க? 8. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நோட் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு கோட் லாங்குவேஜ்ல 256 அப்படின்னா ரெட் கலர் சாக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 256னா ரெட் கலர் சாக்குன்னு சொல்லியிருக்காங்க. 589 மீன்ஸ் அப்படின்னா கிரீன் கலர் ஃப்ளவர்னு சொல்லியிருக்காங்க. 254 மீன்ஸ் அப்படின்னா ஒயிட் கலர் சாக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா அந்த ஒயிட்டுக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்குறேன். இந்த 5 அப்படின்றது எல்லாத்துலயுமே வந்திருக்கு. ரைட் ஹேண்ட் சைடில் கலர் கலர் கலர்னு எல்லாத்துலயும் வந்திருக்கு. அப்போ 5 அப்படின்னா கலர். ஆனா எனக்கு ஒயிட்டுக்கு என்ன கோடு அப்படின்னு வேணும். அடுத்தது என்ன பண்றீங்க அப்படின்னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் 1, 3 இதை கம்பேரிசன் பண்றேன். அங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. அடிச்சிருங்க. அந்த சைடுல இருக்கா சாக் இருக்காங்க. அப்போ 2 அப்படின்னா சாக்னு அர்த்தம். அப்போ இங்க ஒயிட் இருக்காங்க, இங்க 4 மட்டும் அடிப்படாம இருக்கு. அப்ப ஆன்சர் 4 தான். நோட் பண்ணிக்கோங்க. கான்செப்ட் ரொம்ப ஈஸி. இதுக்கு பேர் கோடிங் டீக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ராப்பரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மறுபடியும் ஃபியூச்சர்ல அடுத்த டாபிக்ல நம்ம மீட் பண்ணலாம். டேக் கேருங்க. தேங்க்யூ.